குக்கர் மூடி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா குக்கர் மூடி அடிக்கடிக்கு நம்ம சாம்பார் வைக்கும்போது குக்கர் கலரே மாறி போயிடுதுங்க. அந்த மாதிரி குக்கர் மூடி கலர் மாறாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. எப்போ நீங்கள் சாம்பார் வச்சாலும் சரிங்க, நீங்கள் சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த குக்கர் மூடி உள்ளுக்குள்ளே கொஞ்சம் போல் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கை வச்சு நீங்கள் எல்லா பக்கம் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் சாம்பார் செய்ய ஆரம்பிங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குக்கர் மூடிக்குள்ளே மஞ்சள் கரை, மிளகாய் தூள் கரை எதுவுமே இருக்காதுங்க. ரொம்ப நாளைக்கு நல்லா புதுசாக இருக்குது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா சாம்பார் தாங்க வைக்க போகிறேன். இப்போ நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணி விட்ட பின்னாடி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு எப்பவும் போல் நீங்கள் கேஸ் ஸ்டவ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் குக்கர் விசில் வந்ததுமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இந்த குக்கரில் எந்த அளவுக்கு மஞ்சள் கரை, மிளகாய் தூள் கரெல்லாம் பட்டிருக்குன்னிட்டு. ஆனால் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ஒரே ஒரு கொஞ்சம் கூட அந்த குக்கர் மூடியில் படவே படாதுங்க. அந்த குக்கர் மூடி பாருங்க, பார்க்க நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு புதுசு போல் வச்சுருக்க மெயின்டைன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.